ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமில்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் கிளம்பி போயிட்டேன். போகும்போதே வீட்டில் வச்ச பாதி ரசம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டரிசி செஞ்சேன், ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரெலாம் போட்டு அப்புறம் கூழ் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். எல்லாமே இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு போகவே இல்லை. அது இல்லாமல் அக்கா பையன் கல்யாணம் அப்படியே பிஸியாக போயிடுச்சு 1 வீக்கு. அஜி வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக டல்லாக இருந்தான்னு சொன்னார். அதுக்காக தான் முக்கால்வாசி போனதே. ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னை பார்த்தோன்னே ஒரே அமக்கலம் பண்ணுச்சு. மனுஷாலோட நாய்க்கு இருக்க அந்த பாச உணர்வு கூட இல்லைன்னு சொல்லலாம் மனிதர்களுக்கு, இல்லைங்களா? பாருங்கள், வாக்கிங் போகிறேன்னு சொன்னோன்னே ஒரே அமக்கலம். அவருக்கு வாக்கிங் போகிறோன்னா ஜாலி தான். நான் வந்து இது வந்து சண்டே ஈவினிங் எடுத்தது. சண்டே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை திங்கள் பூஜை பண்ணுவேன் சோமவாரம் வீட்டில். ஸோ அதனால் முன்னாலே வீடெல்லாம் கழுவி தள்ளிட்டு வெளியே சுற்றி வச்சுருக்கேன். கொட்டாங்கச்சியில் உப்பு, மிளகாய், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கடுகெல்லாம் போட்டு சுற்றி வைப்பாங்கள்ல, அந்தமாரி. மறுநாள் காலையில் எழுந்தோன்னே எப்போவுமே புது யுகத்தில் இந்த ஷோ பார்க்காம இருக்கவே மாட்டேன். இங்கே இருந்தால் பார்க்க முடியாது. பாப்பா காலேஜ் வந்த டைமில் தான் கூப்பிட்டு போய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஊரில் இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்துட்டு கடகடன்னு இப்போ பூஜை பாத்திரம்லாம் கழுவலாம் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை சோமவாரம் விரதம். அதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் நேற்று செஞ்ச மீன் குழம்பு, ரசம், சாதம் மட்டும் புதுசாக வச்சுட்டு ஏதாவது பொரியல் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி பூஜைலாம் பண்ணிவிட்டு ஈவினிங்கே கிளம்பிடுவாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் தம்பிக்கு இன்னும் ஒரு 2 or 3 எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சால் தான் லீவ் விடுவாங்களா என்னன்னு தெரியல. இவளுக்கு லீவ் விடும்போது அவனுக்கு விட மாட்டுறாங்க, அவனுக்கு லீவ் விடும்போது இவளுக்கு விட மாட்டுறாங்க. இதாலே நம்ம ஊருக்கு போக முடியாது போல இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அதனால தான் நெக்ஸ்ட் வீக் வர முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் பூஜை பாத்திரம்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமையும் ஃபுல்லாக அந்த கவோட ஃபுல்லாகவுமே மஞ்சள் போட்டு தண்ணியில் பன்னீர்லாம் விட்டு சுத்தமாக தொடச்சிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டேன். நான் கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இல்லையா? ஸோ அதனால் சிவபெருமான் படமும் தொடச்சி நெல்லிக்காய் வைத்து வந்து அவருக்கு நெல்லிக்காய் தீபமும் நான் ஏற்றலாம். இன்றைக்கி என்னால் கோயிலுக்கு போக முடியல. ஈவினிங் போயிட்டு நான் இருக்க வீட்டுக்கிட்டே சிவன் கோயில், பெருமாள் கோயிலெலாம் இருக்குது. ஸோ அங்கே போய் சுற்றலான்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இந்த கார்த்திகை மாதம் வந்து ஆஞ்சநேயர் அல்லது சிவன் இவங்களை வந்து 1008 தடவை சுற்றணும். நீங்கள் வந்து ஒரு வாரம் கூட இந்த 1008 சுற்றலாம், இல்லை இந்த மாதம் முடிவு வரைக்கும் சுற்றலாம். ஆனால் அந்த சுற்றுற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு 5 days கணக்கு வச்சுட்டு சுற்றலாம். 1008 சுற்று நம்மளால் சுற்ற முடியாது அப்படின்னா 108 சுற்று கூட நீங்கள் சுற்றலாம். வெற்றலை மாலை கட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை சுற்றுறீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போடலாம். ஏன்னா சிவனின் ஸ்வரூபம் தான் ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கினீங்கன்னா சிவனின் அருள் மட்டும் கிடையாது, பெருமாளின் அருளும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் விலகணும், குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தை தவற விடாதீங்க. நான் வந்து எப்போவுமே எங்கள் ஊரில் தான் சுற்றுவேன். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வந்து பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் சன்னதி தனியாகவே இருக்குது. ஸோ நம்ம போய் அங்கே போய் சுற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 1008 இல்லை 501 இல்லை 108 தான். ஒரே நாள் 108 சுற்றியும் வெத்தலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணணும். அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வருவாங்க இல்லையா கோயிலுக்கு, அவங்களுக்கு வந்து கற்கண்டு, லட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் கண்டிப்பாக செய்யணும் ஒவ்வொருத்தருமே. கார்த்திகை மாதம் நம்ம காலையில் தினமும் விளக்கு ஏற்றுறோம், மாலையில் விளக்கு ஏற்றுறோம். அது எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த ஒரு பூஜையும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நினைக்கிற எல்லா விஷயமே நடக்கும். 1008 சுற்று தாராளமாக சுற்றலாம். 7 நாள் கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே 150 அப்படி சுற்றலாம். ஏன்னா அந்த சன்னதி சின்னதாக தான் இருக்கும் இல்லை, ஆஞ்சநேயர் சன்னதி சின்னதாக தான் இருக்கும் பெருமாள் கோயிலில் கூட, அங்கே நீங்கள் சுற்றலாம். இப்போ நான் கடற்கடல் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டேன். என்னுடைய குலதெய்வம், அதுக்கப்புறமா துளசி மாடம். குறிப்பாக இந்த மாதத்தில் துளசி மாதத்துக்கு தினமும் நம்ம விளக்கேற்றி வணங்குறது ரொம்ப நல்லது. ஸோ துளசி மாதத்துக்கு விளக்கேற்றி பூஜை செஞ்சாச்சு. ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். குறிப்பாக வந்து தை மாதம், சித்திரை மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்துக்கு தனி சிறப்பே இருக்குது. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் இருக்கிறது, நம்ம வந்து தினமும் வீட்டில் பூஜை செய்ய முடியல, கோயிலுக்கு போக முடியல, விளக்கேற்ற முடியல அப்படின்னாலுமே நம்ம பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை சோமவார விரதம், இந்தமாரி குறிப்பிட்ட நாட்கள்லாம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லது. வீட்லேயும் செய்யலாம், நம்ம வந்து கோயிலுக்கும் போகலாம். இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மாதுளம்பழம், சிவபெருமானுக்கு நெல்லிக்காய் விளக்கு கோயிலுக்கு போயிருந்தால் போயிட்டுருப்பேன். வீட்டில் இருக்குது அந்த நெல்லிக்காயை வச்சு அவருக்கு
பூஜை பண்ணிட்டேன். ஏன் கார்த்திகை மாதத்தில் நெல்லிக்காய் தீபம் சிவபெருமானுக்கு போடுறோன்னா, நம்மளுடைய இழந்த செல்வங்கள் இல்லை செல்வ செழிப்பு மேலும் மேலும் கிடைக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மரம் நெல்லி மரம். அந்த நெல்லி மரத்துலேருந்து காய்கிற அந்த நெல்லிக்காயை வைத்து நம்ம தீபம் போடும்போது நம்மளுடைய செல்வம் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ஏதாவது அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது சொத்துக்கள் விற்றுருப்போம், அந்த சொத்து இல்லை யாருக்குன்னா கொடுத்து ஏமாந்துருப்போம் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் வேண்டிக்கிட்டு நெல்லிக்காய் தீபம் போடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் மோஸ்ட்லி அந்தமாரி தீபம்லாம் போட மாட்டேன். ஸோ அதனால் முழு நெல்லிக்காயே வச்சு வணங்கியாச்சு. இப்போ கடை நான் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே ஊருக்கு கிளம்பணும். ஏன்னா தம்பிக்கு என்ன எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு. நானும் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா பூஜை தொடர்பான பொருட்கள் இதெல்லாம் சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீக்கில் அதுக்கு மார்கழிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். நீங்களும் எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பெண்கள் செய்யணும். நம்ம கையில் சொல்லுவாங்க 100 ரூபாவது நம்ம கையில் இருக்கணும்னு. எல்லாத்துக்கும் ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம வேலைக்கு போனால் நமக்கு வருமானம் வரும், ஆனால் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இப்போ நான் இருக்கேன். ஏன்னா பசங்களுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களாம் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன். நான் சொன்ன இந்த பூஜை குறிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக சிவபெருமான் ஆலயம் வந்தால் சிவபெருமான் தனி சன்னதி இருக்கும், அங்கே போய் சுற்றுங்க. அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போனால் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும், நீங்கள் ஆஞ்சநேயர் சுற்றலாம். சுற்றிட்டு அங்கே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு படையல் போட்டுட்டு அந்த நெய்வேத்தியத்தை அங்கே இருக்க பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும். இதை நீங்கள் வருடம் செய்யுங்க. இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே தான் இது செய்யணும். மார்கழி மாதம்லாம் செய்யலாமான்னா அதெல்லாம் கிடையாது. இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே இந்த இது நீங்கள் செஞ்சுட்டா போதும். 108 சுற்று கூட சுற்றலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இப்போ ஊருக்கு கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டேன். மதுராந்தகம் ஏரியில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.